வணக்கம். யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி 14th 2026 ஹிந்து நியூஸ் பேப்பரில் நம்ம படிக்கிறோம். பேஜ் நம்பர் 18 சொசைட்டி அண்ட் பாலிட்டி சம்மந்தமாக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் சேஸ் இட் வில் இம்போஸ் ஹெவி காம்பன்சேஷன் ஃபார் டாக் பைட்ஸ். சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ரெண்டு சப்ஜெக்டில் இது ரிலேட்டடாக இருக்குது. ஒன்று பாலிட்டி, இன்னொன்று சொசைட்டி. சுப்ரீம் கோர்ட் யார்? ஜுடிஷரி, நீதிமன்றம். என்ன சொல்கிறாங்கன்னா, டாக் பைட்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கு ஹெவியாக காம்பன்சேஷனை நாங்கள் இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை பாலிட்டி சப்ஜெக்ட் மூலமாக எந்த கான்செப்டை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம். சொசைட்டி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். சொசைட்டியில் டாக் பைட்ஸ்னால மக்கள் பாதிப்படைகிறாங்க. அப்போ இது ஒரு சோஷியல் இஷ்யூவும் கூட. அப்போ ரெண்டு சப்ஜெக்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. சரி, பாலிட்டியில் கான்செப்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஓகேவா? ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்றது நீதித்துறை செயல்முனைவு. எக்ஸிக்யூட்டிவ் ஆர் லெஜிஸ்லேச்சர், இவங்க ரெண்டு பேர் கவனம் செலுத்தாத ஒரு விவகாரத்தை நீதிமன்றம் தானாக முன் வந்து கையில் எடுத்து கவனம் செலுத்துது. லெஜிஸ்லேச்சருக்கோ எக்ஸிக்யூட்டிவ்க்கோ ஒரு டைரக்ஷனை கொடுக்குது அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இந்த இடத்துல இதுதான் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியலாக முன் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை வற்புறுத்துது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக் பைட்ஸ். இந்தியாவில் தற்போதைக்கு டாக் பைட்ஸ் நிறைய இடத்துல பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்கன்னா ஸ்ட்ரே டாக் பைட்ஸ். ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்றது தெருவில் விடப்படுற நாய்கள். இது மக்களை அட்டாக் பண்ணுது, பயமுறுத்துது, கடிக்குது. இது பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்குது இல்லையா? பாலிட்டியும் வருது, சோஷியல் இஷ்யூஸும் வருது பாருங்கள். இதற்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்குது. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, we will impose heavy compensation on states and also fix accountability on individuals feeding stray dogsன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, மாநில அரசுகள், அவங்க மேலே காம்பன்சேஷன் நாங்கள் இம்போஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தரை நாய் கடிச்சிருச்சு, ஸ்டே டாக் கடிச்சிருச்சுன்னா பொறுப்பை ஸ்டேட்டு தான் எடுக்கணும், நீங்கள் தான் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேட்டுங்கிற இன்ஸ்டியூஷன் வந்துடுது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடுது. இன்னொன்று, யார் மேலே அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வராங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், தனிநபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தெரு நாய்க்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. ஆனால் இது தவறுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி உணவு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு அந்த நாய்களை கொண்டு போய்ங்க, வீட்டு நாய்களாக மாற்றிடுங்க. நீங்கள் நாய்க்கு சோறு போட்டுட்டு போகிறீங்க, அது தெருவிலே இருக்குது, அது என்ன பண்ணுறது, தெருவில் நடக்கிறவங்கள அட்டாக் பண்ணுது, பயமுறுத்துது, கடிக்குது, இது ஆபத்தானது, சொசைட்டி இதனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அப்போது அக்கௌண்டபிலிட்டி ரெண்டு பேர் மேலே வைக்கிறாங்க. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இன்னொன்று இண்டிவிஜுவல்ஸ். அதோடு சேர்ந்து ஃபர்தராக அப்சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள். டாக் அட்டாக்ஸ் அட் லைஃப் லாங் கான்சிக்வன்ஸ். நாய் ஒருத்தரை தாக்குது, கடிக்குது அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக அந்த எஃபெக்ட் இருக்கும். கரெக்டு தானே? அவர் பாதிப்படைவார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்து என்ன பண்ணணுன்னா நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஒரு சட்டத்தையும் அதில் குறிப்பிடுறாங்க. ஏபிசி ரூல்ஸ் செகண்ட் பேரால இருக்கு பாருங்கள். அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2023. இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ் இவங்க மேலே ஒரு தவறு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்சர்வ் தட் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் குட் நோ லாங்கர் ஷெர்க் அக்கௌண்டபிலிட்டி. ஷெர்க் அக்கௌண்டபிலிட்டினா அந்த பொறுப்பு தன்மையை கைவிடுறது. ஆஸ் தர் ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன்ஸ் அண்டர் த ஏபிசி ஆக்ட். ஏபிசி ஆக்ட் கீழே லோக்கல் பாடிஸ் இருக்குது பாருங்கள். கிராமப்புறங்களில் பஞ்சாயத்து வரும், சிட்டிஸ் டவுன்ஸில் அர்பன் லோக்கல் பாடிஸ்னு சொல்லுவோம். இவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமா, ஆனால் இவங்க எடுக்கிறது இல்லை. அப்போ பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்த டாக் பைட் மெனஸ் சம்மந்தமாக ஆக்ஷன் எடுக்கணும். புரியுதா? அப்போ கீழ் மட்டத்தில் இண்டிவிஜுவல்ஸ், நடுவில் அர்பன் லோக்கல் பாடி, மேல் மட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒட்டு மொத்தமாக மேலேருந்து யார் டைரக்ஷன் கொடுக்குறான்னா ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது. புரியுதா? அதை தாண்டி டீட்டெயில்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக படிக்க வேணாம். முதல் முறையாக ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்கள், கான்செப்டை புரிஞ்சுங்க, அசோசியேட்டட் ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எடுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இது நியூஸில் வரும், மேற்கொண்டு நீங்கள் படிக்கலாம். கீழே வாங்க. ஈக்குவாலிட்டி இன் சொசைட்டி ஹேஸ் டு ஸ்டார்ட் இன் ஸ்கூல், சே சுப்ரீம் கோர்ட். இது ஒரு அப்சர்வேஷன். சமூகத்தில் சமத்துவம், ஈக்குவாலிட்டின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா? ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா? பாருங்கள், அழகான அப்சர்வேஷன். இதுவுமே ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் தான். The Supreme Court in judgment on Tuesday said that equality in society had to start in school, where the child of a multi-millionaire or a Supreme Court judge had to sit
ஷோல்டர் டு ஷோல்டர் வித் அ சைல்ட் ஆஃப் அண்ட் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஆர் ஸ்ட்ரீட் வெண்டர். பள்ளின்னு வரும்போது குழந்தைகள் பெரிய பணக்காரர்களுடைய குழந்தைகளாகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய குழந்தையாகட்டும், அவங்களும் ஏழைகளுடைய குழந்தைகளும் ஒன்றா உட்காரணும். உதாரணத்துக்கு ஆட்டோ டிரைவருடைய குழந்தை, ஸ்ட்ரீட் வெண்டருடைய குழந்தை ஷோல்டர் டு ஷோல்டர் உட்காரணும். அப்போ எல்லாரும் சமம் அப்படின்ற புரிதலை உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக எது இருக்குது? ஸ்கூல் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் சொசைட்டி. ஃபர்தராக இன்னொரு சப்ஜெக்ட் வருது, பாலிட்டி வருது. இதற்கு ஒரு சட்டம் இருக்குது. அதை செகண்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. பெஞ்ச் ஹெடட் பை ஜஸ்டிஸ் ரேட்டட் தட் த ஆப்ளிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அண்டர் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இதை நோட் பண்ணணும். சட்டம் பேர் RTE 2009. இது என்ன பண்ணுதுன்னா, ensure that neighborhood schools admit children belonging to weaker and disadvantaged section has an extraordinary capacity to transform the social structure of our society. RTEங்கிற சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த ஸ்கூல்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வீக்கர் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸில் வர குழந்தைகளுக்கும் கல்வி தரணும். உதாரணத்துக்கு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குன்னா அங்கே பின்தங்கிய சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கும் அங்கே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். அதில் ஒரு கோட்டா இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் கோர்ஸ் சப்ஜெக்டில் புக்கில் படிப்பீங்க. இப்போது இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? அது சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதான், சமூகத்தையே மாற்றி அமைக்குதான், கட்டமைப்பை மாற்றுதான். புரியுதா? ஏன் அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே இந்த வீக்கர் அண்ட் பேக்வேர்ட் செக்ஷனில் இருக்க குழந்தைகளும் ஸ்கூலுக்கு வருவாங்க. அவங்க மேல் தட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அப்பர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட சேர்ந்து ஷோல்டர் டு ஷோல்டராக படிப்பாங்க. அப்போது சின்ன வயசுலேருந்தே மாணவர்களுக்கு ஸ்கூல் போகும்போது நம்ம எல்லாரும் ஒன்று, நமக்குள்ளே பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அப்படின்னு இந்த நியூஸ் சொல்லுது. ஓகே, அடுத்தடுத்த பேராகிராஃபில் அதே தான் உணர்த்துறாங்க. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் காலம் வாங்க. The judge observed that educating young India and achieving equality of status demanded an earnest implementation of the constitutional right under Article 21A. இப்போ இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ்னால் எல்லாரும் சமம், ஒர்த்தை வச்சு பார்க்கும்போது எல்லாரும் ஒன்று. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சலைச்சவன் கிடையாது, உயர்ந்தவனும் கிடையாது. அதுதான் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். புரியுதா? இதை எதன் மூலமாக பார்க்குறோமா? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ரைட் அண்டர் ஆர்டிக்கல் 21A. ஆர்டிக்கல் 21 நோட் பண்ணுங்கள். இதை நீங்கள் அதுக்கப்புறம் புக்கில் படிப்பீங்க டீட்டெயில்டாக. ஆர்டிக்கல் 21 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் ரைட் இருக்குது. ஓகேவா? ஆர்டிக்கல் 21ங்கிறதே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், ஒரு பெரிய ரைட். அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன ரைட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரைட்டு தான் ஆர்டிக்கல் 21A. அது என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதை இங்கே வந்து எலாபரேட் பண்ணுறாங்க. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபாலோட் பை த ஸ்டாச்சுட்டரி மேண்டேட் ஆஃப் த 2009 ஆக்ட். 2009 ஆக்ட் தான் இந்த RTE ஆக்ட். ஸ்டாச்சுட்டரி மேண்டேட் அப்படின்னா சட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸ்டாச்சுட்டரினா சட்ட ரீதியாக, மேண்டேட் அப்படின்னா ஒரு உத்தரவாதம் அல்லது ஒரு கேரண்டி. ஸ்டாச்சுட்டரி மேண்டேட். நன்றி.